போட் நெக் பண்ணி அதில் ஒரு கட் ஒர்க் பண்ணி அதில் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க். சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப கிராண்டாக தெரியும். ஆனால் நீட்டான ஒர்க்காக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி வீடியோவில் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு சுபா ஆர்ட்ஸ். நான் உங்கள் சுபா. இதுதான் போட் நெக்கில் நான் ஆல்ரெடி ஒரு சைடு ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். எதனால் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன டிசைன் தான் அது வந்துச்சு. ஒரு ஸ்டோன் ஒட்டி லைட்டாக லீஃப் கொடுக்குற மாதிரி தான் வந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஜர்தோசி கட் பண்ணி லீஃப் கொடுக்குறது தான். ஆல்ரெடி நான் போட்டிருக்கனால இதை நான் திருப்பி உங்கள்கிட்ட காட்ட விரும்பலை. கீழே அதே மாதிரி கோல்டு கலரும் ஆன்டிக் கோல்டு 2 கோல்டும் மாற்றி மாற்றி நான் லீஃப் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு இதுனா, இப்போ இந்த லீஃப் நார்மல் நீடிலையும் தைக்கலாம், அதே மாதிரி ஜர்தோசி நீடிலையும் தைக்கலாம். ரெண்டுமே எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அதை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டலான்னு பார்த்தேன். அதனால தான் ஒரு லீஃப் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மல்லையும் ஒரு இதில் நான் ஆரி நீடிலையும் நான் போட போகிறேன். அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். 1 by 1 நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப அது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் ஃப்யூச்சரில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஜர்தோசி வச்சு ஆரி நீடில் போட முடியலை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் நார்மல் நீடிலே அதை பண்ணலாம். இல்லை நார்மல் நீடில் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் ஆரி நீடில் தான் பழகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுவும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் நீடில் ஒரு நல்ல ஒரு ஆன்டிக் கோல்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஜர்தோசி 2 கலர்லேயும் எடுத்திருக்கேன், ஷாதியும் எடுத்திருக்கேன், நக்ஷியும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஷாதி நான் பாருங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன சைஸ் அப்படின்னா, லீஃபுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு சைஸஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி வராது. கொஞ்சம் சில ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் லாங்காக வரும், அப்புறம் கொஞ்சம் ஷார்ட் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி லாங் நமக்கு தேவைப்படும், மாற்றி மாற்றி நமக்கு தேவைப்படும். அதனால் எல்லா சைஸஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த குண்டு ஜர்தோசி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம 2 பக்கமும் எம்போஸாக கொடுக்குறோம். இப்போ இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. இது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த இன்ச்சில் ஒரு 2 இன்ச், அந்த 1 2 2 கோடால் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆமாம், நீடில் பார்த்துக்குவோம். நீடில் நான் எப்போயுமே பண்ணுற மாதிரி ஜர்தோசி நீடில் தான். நம்பர் 10 இது சைஸ் நம்பர் 10. எதனால் அப்படின்னா, இது நல்ல ஒல்லியாக இருக்கும். நம்ம உள்ள அந்த ஜர்தோசிலாம் கோர்க்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நீடில் எடுத்துக்கோங்க, ஆனால் கொஞ்சம் வளையும், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த நீடில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எம்போஸாக கொடுக்கணும் இல்லையா, அதனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் லீஃபை 2ஆக டிவைட் பண்ணி ஒரு சைடு பாதி, இன்னொரு சைடு பாதியில் ஃபஸ்ட்டு நான் குண்டு ஜர்தோசியை வச்சு நான் எம்போஸாக கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு எம்போஸாக இருக்கும். அடுத்து நம்ம நார்மலாக எப்பயும் போல் லீஃப் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, லோடிங் பண்ணுவோம். நம்ம ஆரி நீடில்னால் லோடிங் பண்ணுவோம். இதுலேயும் அப்படி தான், மேலேருந்து குத்தி ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு ஜர்தோசி குத்திக்கோங்க. அதாவது இந்த இது நமக்கு இந்த சைடும் அந்த சைடுக்கும் நடு பார்ட். ஸோ ஒரே ஒரு ஜர்தோசியை ஃபஸ்ட்டு மேலேருந்து குத்தி இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் 1 by 1 ரைட் சைடில் ஒன்று ஒன்றா குத்தி லோட் பண்ணி நம்ம கீழே கொண்டு வரணும். அவ்வளவுதான். ஜர்தோசியை கட் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணுங்கள். இதே மாதிரி கோர்த்து இப்படி உள்ளே தள்ளுறப்பையும் மெதுவாக தள்ளுங்க. இப்போ பாருங்கள், அந்த மேலே 1 by 1 பக்கத்துலேயே நான் நெருக்கி நான் குத்துறேன். இப்போ அடுத்து ரைட் சைடில் அதுக்கு கொஞ்சம் கீழே, ஏற்கனவே நம்ம குத்துனதை விட கொஞ்சம் கீழே ஒரு தடவை குத்தி வெளியே கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு திருப்பி நடுவில் நம்ம குத்தணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப ஜர்தோசி கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. சின்னது தான் நமக்கு இந்த இடத்துக்கு கொஞ்சம் சிறுசாக தேவைப்படும். நடுப்பாட்டு இலை கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கு கொஞ்சம் பெரிய ஜர்தோசியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முடிய சின்னதாக கீழே வர்றப்போ கொஞ்சம் குறுகலாயிரும் இலை. அப்போ கொஞ்சம் சின்ன சைஸே நமக்கு போதுமானது. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அடுத்தடுத்து குட்டி குட்டியாக பக்கத்துலேயே நம்ம குத்தி ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லெஃப்ட் பண்ண போகிறேன். இல்லை ரைட் அண்ட் லெஃப்ட்டு மாற்றி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி ரைட் சைடே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ரொம்ப குட்டி வீடியோவாக தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக காட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா பெரிய வீடியோவாக நான் போட்டிருக்கலாம், பட் போர் அடிச்சிடக்கூடாது. ஆனால் காட்டணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, ஜர்தோசி நீடில் இந்த நீடில் அந்த நீடிலோட டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு நினச்சேன். அதே மாதிரி நடுவில் இந்த ஒரு டைமண்ட் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அந்த இடம் தான் கட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னு நான் காட்ட போகிறேன்.
அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. சின்ன வீடியோனால கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ முடிகிறப்ப எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடும் நம்ம போடுறோம். ரைட் சைடு முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு ஜர்தோசி குத்தி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த நடுவில் தண்டு மாதிரி வரும் இல்லையா, அதுவும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும். நார்மல் நீடிலுக்கும் ஜர்தோசி நீடிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நார்மல் நீடில் தைக்கிறப்ப கொஞ்சம் க்ரிப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து அதில் லாக் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஆரி நீடியில் வந்து கொஞ்சம் லாக் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நார்மல் நீடிலில் அப்படி கிடையாது. நார்மல் நீடியில் வந்து கொஞ்சம் க்ரிப் கம்மி தான். இப்போ பாருங்கள், ஆரி நீடில் நான் பண்ண போகிறேன். அதே தான். ஃபஸ்ட்டு வந்து ஆரி நீடில் பண்ணுறதுக்கு எம்போஸ்க்கு வந்து நான் நல்லா அந்த குண்டு ஜர்தோசி எடுத்துக்கிறேன். எடுத்து அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு யூ ஷேப்பில் வந்து எம்போஸ் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். ஜர்தோசி கொடுக்குறப்ப ஜர்தோசி வச்சு நம்ம எம்போஸ் பண்ணால் தான் அது வெளியே தெரியாது. இப்போ வந்து நான் ஆன்டிக் பீடில் ஃபஸ்ட்டு நான் நார்மல் நீடில் பண்ணேன். இப்போது அடுத்த லீஃப் வந்து கோல்டு. இப்போ மேலேருந்து இதே மாதிரி எப்பயுமே எடுத்த மாதிரி மேலேருந்து ஒன்று எடுத்து நடுவில் ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். திருப்பி ஒரு லாக்கு, திருப்பி மேலே வந்து நார்மலாக நீடில் ஒரு லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து மறுபடியும் ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லோடிங் தான். 1 by 1 இப்போ கீழே குத்தி அதுக்கு ஒரு லாக், திருப்பி மேலே லாங் செயின் ஷார்ட் செயின், திருப்பி கீழே வர்றப்ப மறுபடியும் ஜர்தோசியை லோட் பண்ணதை இறக்கிட்டு ஒரு லாக். இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி போடணும். மேலே போகிறப்ப நார்மலாக த்ரெட்டு மட்டும் கொண்டு போயிட்டு லாக் பண்ணிவிட்டு கீழே வர்றப்ப தான் நம்ம லோடிங் பண்ணணும். லீஃபுக்கு எப்பயுமே அப்படி தான் லோட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நம்ம இந்த மாதிரி ஆரி நீடில் பண்ணுறப்ப நம்ம 4-5 ஜர்தோசி வந்து அது எவ்வளோ தேவையோ நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா கோர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இதே நார்மல் நீடிலாம் 1 by 1 தான் நீங்கள் பண்ணணும். ஆரி நீடில் அந்த மாதிரி கிடையாது. சில பெனிஃபிட்ஸ் இதுலேயும் இருக்குது, சில பெனிஃபிட்ஸ் அதுலேயும் இருக்குது. அதனால் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் கொடுங்க. நான் முடித்ததுக்கப்புறம் 2 லீஃபும் காட்டுறேன். லுக் வைஸ் பார்த்தோம்னா எந்த நீடிலும் நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் அது. அவ்வளோதான். நடுவில் ஒரு ஜர்தோசியை வச்சு அந்த தண்டு மாதிரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணி லாக் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ 2 லீஃபையும் பாருங்கள், ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எதுவுமே தெரியாது. இவ்வளோதான். உங்கள் சாய்ஸில் நீங்கள் எது பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து ஃபுல்லாக குட்டி குட்டியாக இந்த ஃப்ளார்ஸ் தான் வருது. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது ஃபுல்லாக சம்கி வச்சு தான் நான் தைச்சது. முடிச்சுட்டு நான் கட் ஒர்க் எப்படின்னு காட்டுறேன். இதே தான் ஸ்லீவ் பார்ட்லேயும் வரும். அந்த இருக்க ஸ்லீவ் பார்ட்டில் ஒரே ஒரு லைன் தான், வேறு எதுவுமே அவங்க கேட்கல. புட்டாஸ்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு சிம்பிளாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ புட்டாஸ் எதுவுமே பண்ணலை. இந்த கொடி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து குட்டி குட்டி அந்த ஸ்டோன்ஸ் தான் நான் ஒட்டியிருக்கேன். ஜர்கான் ஸ்டோன் மாதிரி ஒட்டிட்டு சம்கியும் நம்ம கட் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அது அந்த குட்டி குட்டி ஃப்ளார் மாதிரி வர்றதுக்கு அந்த இடத்துல அதுவும் அப்புறம் 3mm பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நடு பார்ட் வந்து நம்ம கட் ஒர்க் பண்ணணும். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த நல்லா ஊற்று பாருங்கள் என்னென்ன இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ரொம்ப நிறைய மெட்டீரியல்லாம் இதில் யூஸ் பண்ணலை, கொஞ்சம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர்லேயே இருக்கனால அதில் எல்லாமே சம்கியும் அந்த கட் பீடு இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கட் ஒர்க் பண்ணணும். அடியில் நான் ஆல்ரெடி க்ளூ போட்டு வச்சுட்டேன். நல்லா காயட்டுன்னு சொல்லி க்ளூ போட்டு தடவி அது காஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் ஒர்க் பண்ணுவோம் நடுவில். சரிங்களா? இந்த இடத்துல மட்டும் இப்போ வந்து கட் பீட் கொடுக்கணும். இந்த கொடிக்கு வந்து குட்டி குட்டியாக காம்பு மாதிரி வருது இல்லையா, இதை வந்து கட் பீட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக பண்ணுவோன்னு நினச்சேன். ஏன்னா அப்படியே விட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் இதை கம்ப்ளீட்டாக ஒரு அந்த கொடியோடு சேர்ந்து அந்த இலையும் வர்ற மாதிரி கண்டினியூஷன் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் அதை கட் பீட் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் விட்டு போச்சு, அதை இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அது ஃபுல்லாக நான் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நம்ம கட் ஒர்க் பண்ணுவோம். எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நடுவில் கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான கட்டர் இல்லைனா சிசர் எடுத்துக்கோங்க. இந்த இடம் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடுவோம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே க்ளூ போட்டாச்சு. க்ளூ எதுக்காக போடுறோம்னா இந்த நூலோட இந்த துணியோட பிசுறு நமக்கு வரக்கூடாது. கட் பண்ணுறப்ப அந்த ஓரம்லாம் பிசுறு வராமல் இருக்கணும். அதுக்காக தான் இந்த இது.
இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இங்கே நடுவில் வந்து எந்த அட்டாச்மெண்ட்டும் நான் கீழே கொடுக்க போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனாக தான் அவங்க கேட்டிருக்காங்க. முதுகில் ஃபுல்லாக ஓப்பன் பேக் நெக்கு. ஃபஸ்ட்டு இந்த கார்னர் ஃபுல்லாக நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளூ போட்டனால அந்த கார்னர்லாம் பாருங்கள் எந்த பிசுரும் வராது. அதனால தான் நம்ம க்ளூ கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக கட்டிங்கில் துணி வேஸ்ட்டாக தான் போகுது. க்ளூ போட்டாலும் அது நமக்கு ஒன்றும் தேவையில்லை. அந்த துணி வேஸ்ட்டு துணி தான். அதனால் நல்லா க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுறப்ப ஈஸியாக எந்த பிசுரும் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிசைனு, பார்க்க வந்து யூனிக்காக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக இதுதானே போயிட்டுருக்கு. போட் நெக்கு, கட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் நெட் ஒர்க், அதில் நெட் வைக்கிறது, இதுதான் இப்போ ட்ரெண்டிங். அவ்வளோதான். இதுக்கு ஹேங்கிங் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் சாய்ஸு. நடுவில் வந்து நம்ம இப்போ இந்த மேலே அந்த டைமண்ட் ஷேப்பில் மேலே இந்த இடத்துல வேணுன்னா இந்த இடத்துல அந்த லாஸ்ட்டு மேலே காம்பு மாதிரி கூர்மையாக வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஹேங்கிங் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த நடுவில் தொங்க விட்டால் நல்லாயிருக்கும். இவ்வளவுதான் இந்த டிசைனு. அவ்வளோதான். சின்ன வீடியோ தான், நான் சொன்ன மாதிரி. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த ஓரம்லாம் பாருங்கள் எந்த பிசுறுமே இல்லை. ஈஸியாகவும் போயிடுச்சு கட் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கு காரணம் நம்ம போட்ட க்ளூ தான். க்ளூ போட்டு நல்லா ஒரு 1/2 hour 1 hour காய விட்டுட்டு இந்த ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.